ஹலோ மக்களே, வணக்கம். இன்னைக்கு நான் இலங்கையில் மாத்தறை பகுதியில் இருக்கிற ஒரு தீவுக்கு தான் வந்திருக்கேன். இந்த தீவுக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறீங்கங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்க. இதுக்கு சிங்களத்தில் பரவி தூப்பத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் தமிழில் புறா தீவு என்று சொல்கிறாங்க. ஆங்கிலத்தில் பீஜன்ஸ் ஐலண்ட் டெம்பிள் என்று சொல்கிறாங்க. இந்த பகுதியை பார்க்குற நேரம் சுத்த வர கடல், கடலுக்கு நடுவில் ஒரு தீவு. அந்த தீவை நோக்கி தான் நான் இப்போ போய்கொண்டிருக்கேன். பார்க்குற நேரம் இந்த மக்கள் எல்லாம் விளையாடி கொண்டிருந்தாங்க. அதே நேரத்தில் அங்கு நிறைய கடைகள் எல்லாமே இருக்குது. மாத்தறையில் டவுன் பகுதியில் தான், இது முக்கியமான டவுன் பகுதியில் தான் இருக்குது. அதனால் மக்கள் ஓய்வெடுக்கிறதுக்கு எல்லோருமே இந்த இடத்துக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக, கொஞ்சம் வித்தியாசமாக, சரி அங்கே என்ன தான் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு பார்க்குற ஆசையை தூண்டுற அளவுக்கு இருந்தது. நானும் அந்த இடத்தை நோக்கி போய்கொண்டிருந்தேன். அப்படி போய்கொண்டிருக்க நேரம் அந்த பாதை எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கடைகள், மக்கள் விளையாடி கொண்டிருக்கிறது, சின்ன பிள்ளைகள் குடும்பமாக வந்திருக்கிறது, உங்களுக்கு தேவையான உணவுகள் எல்லாமே அங்கிருந்தது. கொஞ்சம் வித்தியாசமான சூழல், கண்டிப்பாக ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டிய சூழலாக அந்த சூழல் அமைந்திருந்தது. முதல்ல எனக்கு முக்கியமாக அந்த பாலம் தான் கண்ணுக்கு தெரிஞ்சுது. சரி, அந்த பாலத்தினூடாக போகிற நேரம் எப்படி இருக்கும், இந்த இயற்கையை ரசிக்கிற விதம் எப்படி இருக்கும், அதை பார்க்குறதுக்காகவே நான் கொஞ்சம் பொறுமையாக அந்த பாலத்துக்கிட்ட வந்துட்டேன். இப்போ நீங்கள் அந்த பாலத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அந்த பாலத்தில் போகிற நேரமே 2 பக்கமும் கடல் அலைகள் அந்த பாலத்தில் மோதுறது. அந்த பக்கத்தில் ஒரு பாலத்தை பாருங்கள், ஏற்கனவே அது உடைஞ்சிருச்சான். அதனால தான் இந்த புது பாலம் கட்டப்பட்டிருக்கு. இந்த புது பாலம் கட்டி 2 வருடங்கள் ஆகுது. அங்கே நீங்கள் பார்க்குற நேரம் அந்த புத்த விகாரை தெரியுது. அதுக்கு பேர் தான் பீஜன் ஐலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பீஜன் ஐலண்ட் டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அங்கே போய்கொண்டிருக்க நேரம் இதை ரசிக்காமல் இருக்க முடியுமா? எவ்வளோ அழகு! ஒரு பக்கம் அலை, இன்னொரு பக்கம் மக்கள் எல்லாமே இருக்கிற நேரம் அந்த விகாரையை நோக்கி நான் போயிருந்தேன். விகாரையுடைய மேல் பகுதிக்கு போனது பிறகு அந்த விகாரையை பார்க்குற நேரம் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த தூவியின் உயரத்தை பார்க்குற நேரமும் ரொம்ப அழகாக இருந்தது. அது நீங்கள் கடற்கரையிலிருந்து பார்க்குற நேரம் இன்னும் அழகாக இருந்தது. இப்படியே சுற்றி பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அங்கிருந்து கடலை பார்க்குற நேரம் ஷப்பா, என்ன ஒரு அழகு! நீங்களே பார்த்து கொண்டிருக்கிறீங்க. நிறைய வெளிநாட்டவர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க, ரசித்து கொண்டிருந்தாங்க. அவர்களுடன் பேசக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைச்சது. அந்த கடற்கரையுடைய அழகை பாருங்களேன். மேலே போயிட்டு கடற்கரையை ரசிச்சுட்டு அப்படியே நான் அந்த விகாரையும் பார்த்துட்டு கீழே வந்துட்டு யோசிக்கிற நேரம் பக்கத்துலேயே இன்னும் ஒரு விகாரை இருக்குது. அது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விகாரை அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. சரி, அந்த விகாரைக்கு போயிட்டு அங்கே என்ன இருக்குது, அங்கே என்ன ஸ்பெஷல், இதெல்லாம் பார்க்குறதுக்காக நான் அங்கே போயிருந்தேன். அதையும் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். சரி, ஒரு தீவில் இருக்கிற விகாரைக்கு போயிட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் இன்னொரு விகாரைக்கு தான் வந்திருக்கோம். அந்த விகாரையில் என்னென்ன சிறப்பு, என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இதத்தனையும் பார்க்க இருக்கிறோம். பாருங்கள், இந்த மிகப்பெரிய உயரமான ஒரு புத்தர் சிலை இருக்குங்க. அந்த புத்தர் சிலை எப்படி, அதை நான் காட்டுறேன் எப்படி வித்தியாசமாக இருக்குன்னு. மாத்தறையில் தான் இது இருக்குது. சரி, வாங்க பார்க்கலாம்.
இப்போ நீங்க பார்க்குறது மாத்தறையில இருக்கிற வேரையன விகாரை. இது வேரையன பூர்வராம ரஜமஹா விகாரை என்று இதுக்கு பேர்ல சொல்லுவாங்க. மாத்தறை டவுன்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்தில தான் இது இருக்கு. நீங்க பார்க்கலாம். இது சொல்றாங்க 20ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட விகாரையாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் தெற்காசியாவில் முதலாக கட்டப்பட்ட உயரமான புத்தர் சிலை இருக்கிற விகாரையும் இதுதான். இதுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு வரலாறும் இருக்குது. இந்த விகாரையை சுற்றி பார்க்குற நேரம் அங்கே என்னென்ன இருக்குது, என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். 20ஆம் நூற்றாண்டில் இந்த விகாரை கட்டப்படும் பொழுது இது 5 ஏக்கராக இருந்திருக்கின்றது. 1939ஆம் ஆண்டு தான் முதலாக இதை கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் 1976ஆம் ஆண்டு ஜப்பான் உதவி செய்து இது முற்றுமுழுதாக கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. இன்று கிட்டத்தட்ட 3 ஏக்கராக இருக்கின்றது. சின்ன சின்ன அபிவிருத்தி திட்டங்களுக்காக எடுக்கப்பட்டு மொத்தமாக இன்று 3 ஏக்கராக இருக்கின்றது. இதே நேரத்தில் இங்கே ஒரு டனல் இருக்கின்றது, ஒரு குகை இருக்கிறது. அந்த குகையை காட்டுறேன்னு பாருங்கள். அது கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் இருக்குது. இந்த புத்தருடைய சிலை இருக்குது தானே, 39 மீட்டர் உயரமாக இருக்கின்றது புத்தருடைய சிலை. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஆசியாவில் முதலாக கட்டப்பட்ட உயரமான சிலை இப்பொழுது கிடையாது. முதலாக கட்டப்பட்ட உயரமான புத்த சிலையாகத்தான் இந்த சிலை அமைஞ்சிருக்கின்றது. இந்த இடத்தை பார்க்குற நேரம் சுற்றி வர ஒரு இயற்கை நிறைந்து ஒரு மங்களகரமான ஒரு பக்தி நிறைந்த இடமாகத்தான் இருந்தது. இதை தொடர்ந்து அப்படியே இங்கே ஒரு வரலாறு சிறப்புமிக்க இடங்கள்லாம் இருந்தது. அந்த இடத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்கு டனல், அதாவது குகை மாதிரி ஒரு பகுதி. இப்போ நான் அந்த பகுதிக்கு மேலே தான் இருக்கிறேன். இப்போ நான் அந்த பகுதிக்கு கீழே போய் கொண்டிருக்கேன்னு பாருங்கள். இது பார்க்கவே பயங்கரமாக இருந்தது. அந்த ஹிட்லர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு குகை டனல் மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே பல வரலாறு, பல இடங்கள்லாம் இங்கே இருக்குது. நீங்கள் பாருங்கள். நானும் போகிற பக்கமெல்லாம் போய்கொண்டே இருந்தேன். இப்போ நான் இருந்தது மேல் பகுதி, இப்போ கீழ்ப்பகுதிக்கு வந்திருக்கேன். போகிற இடமெல்லாம் போகிற நேரம் எனக்கு எந்த பக்கத்தால் போயிட்டு எந்த பக்கத்தால் வர்றதுன்னு தெரியாது. அவ்வளவு வித்தியாசமாக இருந்தது. அவ்வளவு தூரம் அந்த டனல், அதாவது குகை இருந்தது. அங்கே வரலாறுகள் எல்லாமே இருக்குது. கிட்டத்தட்ட நீங்கள் பாருங்கள், 140 வருடங்கள் கிட்ட ஆகுது இது கட்டி. ஆனாலும் இன்று வரைக்கும் எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். இங்கே பாதுகாப்பு எல்லாம் வழங்கப்பட்டிருந்தது. அதையும் தாண்டி நானும் போகிறேன் எங்கே போகிறேன் அப்படின்ட்டு பார்த்தா வித்தியாசமாக அழகாக ஒரு மனசுக்கு ஒரு இதமாகவும் இருந்தது இந்த இடத்துக்கு போகும்போது.
நானும் இந்த இடம் எங்கே போய் முடிய போகுது, அதுக்கு பிறகு நான் எப்படி வெளியாடு வர்றது, இதெல்லாம் யோசித்து கொண்டிருக்க நேரம் ஒரு மாதிரியாக கண்டுபிடிச்சிட்டு அப்படியே வெளிப்பாதையை நோக்கி போய் கொண்டிருந்தேன். மக்கள் எல்லோருமே அந்த பக்கத்துலேருந்து வந்து கொண்டிருந்தாங்க. ஒரு என்ன சொல்கிறது, நான் நேரடியாக இவ்வளவு பெரிய ஒரு பங்கர் என்று கிடையாது, இவ்வளவு பெரிய அடித்தளம் உள்ள ஒரு கட்டிடத்தை இதுவரைக்கும் நேரடியாக போய் நான் பார்த்தது கிடையாது. முதல் முறையாக இவ்வளவு பெரிய ஒரு அடித்தளம் உள்ள கட்டிடத்தை நான் முதலாக பார்க்குறேன். ஒரு வித்தியாசமாக இருந்தது. அந்த விகாரியுடைய வரலாறாக இருக்கலாம், புத்த பகவானின் வரலாறாக இருக்கலாம், சகல விஷயங்களும் இந்த இடத்துல இருந்தது. உள்ளுக்கு போகிற நேரம் பெரிய ஹோல் மாதிரியும் ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்தையும் மக்கள் எல்லோருமே பார்த்து கொண்டிருந்தாங்க. நானும் அதை வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே பார்த்துட்டு ரசித்து கொண்டே வந்துட்டேன். ஒரு வித்தியாசமான அனுபவம். பொதுவாகவே நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால், கோயில் அங்கெங்கெல்லாம் போய்கொண்டிருக்கோம். ஆனால் விகாரிகளுக்கு போகும்போது அந்த கட்டிட நிர்மாணங்கள் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது, பார்க்கக்கூடியதாக இருக்குது. இலங்கையில் இப்படியும் இடங்கள் இருக்கிறது எங்களுடைய மக்களுக்கு காட்ட வேண்டிய ஒரு விஷயத்தில் தான் நான் இங்கே போய் பார்த்தேன். அது மனசுக்கு சந்தோஷம். உங்களுக்கு கண்டிப்பாக எப்பயாவது நேரம் கிடைக்கும் பொழுது, சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது இந்த இடத்துக்கு போங்க. இந்த இடத்துடைய விவரங்கள் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தருவேன், வீடியோலையும் சொல்லியிருக்கேன். வீடியோவில் கேட்க முடியாதவங்க நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், அந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த இடத்துடைய விவரங்களை நான் தந்திருப்பேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரையுமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் விடைபெறதுக்கு முதல் உங்களுக்கு விரும்பினால் நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கையும் போட்டு விடுங்க. நன்றி.